Hi guys, today is day 17 of 90 days challenge to become fluent in spoken English. Today I want to talk in Tamil. Guys, இந்த ஒரு லாஸ்ட் 4-5 நாளாக வீடியோ நான் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த லாஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறனால அது எடிட் பண்ணுறது, இதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு 11:30 இது மாட்டம் ஆகிடுது. அப்புறம் அது எடிட் பண்ணுறதுக்கு 12 ஆகிடுது. அதுக்கப்புறமேட்டு அது தப்பாக வேறு அக்கௌண்ட்டில் வேறு அப்லோட் பண்ணிட்டேன். நான் எப்போதும் வீடியோ நார்மல் கேமராவில் எடுத்துகிட்டு அதை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த அக்கௌண்ட்டில் பேஜஸ் இப்போலாம் எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிட்டு கேப்ஷன்ஸ்லாம் போட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். பட் அப்லோடு ராங் வேணாதான். இன்னொரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருந்தேன், அதனால் அதில் அப்லோட் ஆயிடுச்சு. அதில் அப்லோட் ஆனதுனால இது இவ்வளோ நேரம் நம்ம தூங்காமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது டேக் 30 டேக் 15-20 டேக் ஆனது. 20 டேக் டு 30 டேக்கு எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு, அதுவும் நைட் டைமில். அதுக்கப்புறமேட்டு அதை எடிட் வேறு 1 மணி நேரம் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுறது இப்படிலாம் பண்ணியிருந்ததுனால அது மற்ற அக்கௌண்ட்டில் மாற்றி அக்கௌண்ட்டில் பண்ணிட்டேன். எப்பா பண்ணோன்னே சரி உடனே நான் இன்ஸ்டா டவுன்லோடர் இது மட்டும் இருக்கான்னு பார்த்தேன். சரி நம்மளோட வீடியோ நம்ம அக்கௌண்ட்டில் இன்னொரு அக்கௌண்ட்டில் போடணுமே, திருப்பி நம்ம போய் எடிட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் டவுன்லோடு ஏதோ சும்மா ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு என்னோடய ஐடியா போட்டு ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணி யூடியூப்லேயும் போட்டேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 அக்கௌண்ட்டில் வீடியோ சேம் வீடியோ வந்திருக்கும். ஓகே, யூடியூப்பில் போட்டோன்னே அந்த வீடியோவுக்கு காப்பிரைட்ஸ் வந்துடுச்சு. என் வீடியோ எடுத்து என் அக்கௌண்ட்டில் போட்டதுக்கு அவங்க காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரின்னு அந்த வீடியோ திருப்பி டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி உட்காந்து எடிட் பண்ணி அன்னைக்கு தூங்குறதுக்கு 2 காலம் ஆச்சு ஃபைனலாக. அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நேற்றும் பண்ணேன். லாஸ்ட் டைமில் உட்காந்து வீடியோ ரெடி பண்ணி எடிட் பண்ணி அப்படியே பண்ணிட்டேன். ஃபோனில் சார்ஜ் வேறு கம்மியாகிடுச்சு, கரண்ட் வேறு போயிடுச்சு, வீடியோவும் எடுக்க முடியல. சரி எப்படியோ கரண்ட் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துருந்தேன், அப்புறம் எடிட் பண்ணியிருந்தேன். உட்காந்து எடிட் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா சார்ஜ் 2% தான் இருக்கும். லாஸ்ட் மணி வேறு 12 ஆச்சு. அப்படியே 12 நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு எடிட்லாம் பண்ணிட்டேன். இன்ஸ்டாலே எடிட் பண்ணிட்டு டக்குன்னு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் 2% ஆஃப் சார்ஜஸ் ஒன்லி அப்படின்னு வந்தது.